என்னை காண்கின்ற தேவனை என்னுடைய கண்களும் கண்டது. ஸோ டுடே சொல்லுங்க, நான் காணாத தேவனை நான் வணங்கலை, செவி கொடுக்காத தேவனை நான் வணங்கலை, என்னை காண்கின்ற எனக்கு செவி கொடுக்கின்ற தேவனை தான் நான் வணங்குகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். பிரியமான தேவஜனமே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். என்னை காண்கின்ற தேவனை என் கண்கள் கண்டது அல்லவா. பிரியமான தேவஜனமே, ஆபிரகாமை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். யார் இந்த ஆபிரகாம்? கர்த்தருடைய பார்வையில் மிகவும் பிரியமாய் நடந்து கொண்ட ஒரு மனிதன். ஸோ இந்த மனுஷன் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாக இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, பின்னாடி என்ன ஆகுது பாருங்க. தேவன் அவனை பார்த்து, துன்மார்க்கர்களும் புறஜாதிகளும் இருக்கிற தேசத்திலிருந்து நீ வெளியில போ, நான் உன்னை கொண்டு ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று சொல்லி கானானுக்கு அவனை வழி நடத்துகிறான். அவனை வழி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, என்னை கொண்டு நீ பெரிய ஜாதியாக மாற்றுன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர், ஆனால் நான் ஒரு கிழமை, என் ஒய்ஃபும் வயசாயிட்டேன், எப்படி நாங்கள் மல்டிப்ளை ஆவோம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறான். ஆனால் அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணதுதான். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் தன்னுடைய மனைவியாகிய சாராளுக்கு அங்கே பொறுக்கலை. ஸோ நடுவில் அங்கே ஆகார் வரான். அடிமை பெண்ணாகிய ஆகார் ஆபிரகாமோட பிள்ளையை பெற்று கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே சாராளுக்கு ஈவன் பிஃபோர் இஷ்மவேல் வாஸ் பார்ன், ஆகார் இஷ்மவேலை டெலிவர் பண்ணுறதுக்கு முன்பதாகவே, இஷ்மவேல் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்பதாகவே சாராளுக்கும் ஆகாருக்கும் அங்கே பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை? ஆகார் ஆபிரகாமோடு இசைந்துட்டா அப்படின்ட்டு யோசிச்சதுக்கு பின்பதாக சாராளுக்குள் பொறாமை வந்தது. சாராள் ஆகாரை மிகவும் கண்டிக்க தொடங்கினார். ஆபிரகாமை எதுவும் செய்ய முடியல. ஸோ அந்த டார்ச்சர் தாங்காம ஆகார் சாராளை விட்டு ஓடி போகிறான். அப்போ அந்த ஓடி போகும் பொழுது தான் வழியில் அங்கே தூதன் ஆகாரை பார்க்கிறான். ஆகாரை பார்த்து, நீ திரும்பி போ, நான் போக முடியாது, ரொம்ப தொந்தரவுப்படுத்துது, ரொம்ப கொடுமை, இல்லை நீ போ, தேவன் உன் சந்ததியை இவ்வாறாக உயர்த்துவா. நீ கன்சீவாக இருக்கிற. அப்போதான் ஆகாருக்கே தெரியுது அவள் கன்சீவாக இருக்கான்னு. சேம் வே நம்ம லைஃப்பில் நம்ம தான் ஆண்டவரை பார்த்துட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரா பார்க்கலையா நம்மளுக்கு தெரியாது. நான் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன், நான் ட்ரையல்ஸ் மேலே ட்ரையல்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் அது பட்டிங் ஆகுதா, அது எனக்கு சக்ஸஸாக மாறுதான்னு நமக்கு தெரியாது. சம்டைம்ஸ் அது நம்ம கண்களுக்கு மறைஞ்சு தான் இருக்கும், நம்ம அதுலேருந்து குவிட் பண்ணிடுவோம். பட் டுடே ஆண்டவர் உங்களை பார்க்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவரை நோக்கி நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு God is going to look back to you. ஆண்டவர் உங்களிடமாக திரும்பி உங்களை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு அதிசயம் உண்டாகும். பிரியமான தேவஜனமே, என்னை காண்கின்ற தேவனை என்னுடைய கண்களும் கண்டது. ஸோ டுடே சொல்லுங்க, நான் காணாத தேவனை நான் வணங்கலை, செவி கொடுக்காத தேவனை நான் வணங்கலை, என்னை காண்கின்ற எனக்கு செவி கொடுக்கின்ற தேவனை தான் நான் வணங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். தேவன் உங்களிடமாய் பலத்த காரியத்தை செய்வார். ஆபிரகாமும் சாராளும் எகிப்து கடந்து செல்லும் பொழுது அங்கே பார்வோனுக்கு பயந்து ஆபிரகாம் சாராளை, இது என்னுடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லிடுவான். சாராளும் பார்வோனும் சாராளை போய் அரண்மனையில் வச்சுருவான். ஆனால் அரண்மனையில் வச்சதுக்கப்புறம் அந்த இரவு தேவன் பயங்கரமாக வாதிக்கிறார் பார்வோனையும் அவன் குடும்பத்தார். அடுத்த நாளே சரண்டர் ஆகிட்டான். ஸோ பல சமயத்தில் நம்மளால் பேச முடியாது, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது, ஹெல்ப்லெஸ் ஆகிடலாம், இர்ரெஸ்பான்சிவ் ஆகிடலாம். பட் அந்த டைமில் எல்லாம் நம்ம அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடலாம்.
பட் அந்த டைமில் எல்லாமே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை காண்கிறேன். நீ என்னை கண்டு கொண்டே இருக்கும் பொழுது, நீ என்னை தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது நான் உன்னை மறுபடியும் காணுவேன். நான் காணும் பொழுது அவைகள் எல்லாமே மாறும். ஸோ நீங்கள் இன்னைக்கு செய்கிற காரியங்களை தேவன் காண வேண்டும். கர்த்தருடைய கண் ஆகாரை கண்டது. ஆகார் ஒரு அடிமை பெண்ணாக இருக்கவில்லை, ஒரு பெரிய சந்ததியில் தாயாக மாறினார். பிரியமான தேவஜனமே, அந்த சந்ததி இன்றும் உலகத்தில் ஆளுகிறவர்களாயிருக்கிறார்கள். ஸோ அதே போல தேவன் உங்களை காணும் பொழுது நீங்களும் மாறுவீர்கள். நாம் ஜெபிப்போமா? இயேசுவே, எங்களை காண்கின்ற தெய்வம் நீ, எங்களை காணும் அப்பா. நீ ஒரு விசை திரும்பி பார்க்கும் பொழுது அந்த பர்த்திமேயின் குருடனுடைய கண்கள் திறந்தது. அதே போல எங்களையும் நீர் திரும்பி பாரும் அப்பா. நீர் பார்த்தால் எல்லாமே மாறும் அப்பா. உண்மை நாங்கள் நம்புகிறோம், உண்மை நாங்கள் பறைசாற்றுகிறோம். அப்படியே செய். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.